ராணுவ விவகாரங்களில் தலையிட முடியாது தடுமாறும் அனுர. இலங்கைக்குள் ஆழ ஊடுருவும் அமெரிக்கா, கடும் பதற்றத்தில் இந்தியா. 2025 வரவு செலவு திட்டம் ஆயத்தமாகும் அனுர அரசாங்கம். ஆயிரக்கணக்கான மதுபான சாலைகள் மூடப்படும் அபாயம். இலங்கையில் அறிமுகமாக உள்ள டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரம். யாழ் வைத்தியசாலைக்குள் அர்ச்சுனாவின் அட்டகாசம். வைத்தியர் சத்தியமூர்த்தியின் எச்சரிக்கை. அனுரவின் ஆட்சி மீதான நம்பிக்கை மக்களிடத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம். கனடாவில் வைத்தியர்களுக்கு பற்றாக்குறை, வெளியான தகவல். தேசிய மக்கள் சக்தி அதிரடியான வாக்குறுதிகளை வழங்கினாலும் நடைமுறையில் அவர்களால் பல விடயங்களை நிறைவேற்ற முடியாத தன்மை தற்போது காணப்படுவதாக எதிர்க்கட்சி வட்டாரங்களிலிருந்து விசனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இலங்கை சட்டத்தின்படி புதிய அரசியலமைப்பு ஒன்றை கொண்டு வருவதற்கோ அல்லது மாற்றம் செய்யவோ பெரும்பான்மை என்பது அவசியமாகின்றது. அதன்படி தற்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் மக்கள் ஆதரவும் அதிஉயர் பெரும்பான்மையும் காணப்படுகின்றது. இருப்பினும் தேர்தல் மேடைகளில் அவர்களால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளுக்கும் அதனை நடைமுறைப்படுத்தவும் பாரிய இடைவெளி காணப்படுகின்றது. இந்த நிலையில் இலங்கையின் தற்போதைய ஆட்சி நடைமுறை தொடர்பில் பிரித்தானியாவின் மூத்த சட்டத்தரணி அருண் கனகநாதன் ராணுவ விவகாரங்களில் தலையிட முடியாது அனுர தரப்பு தடுமாறுவதாக தெரிவித்துள்ளார். மேலும் வல்லரசுகளின் கட்டுப்பாடுகளின் கீழ் இலங்கை தற்போது காணப்படுவதாகவும் கூறினார். உலகத்தின் பல நாடுகளில் திடீரென இடம்பெற்ற ஆட்சி மாற்றங்கள், ஆட்சி கவிழ்ப்புகள் ஊடாக பூகோள அரசியல் எவ்வாறு ஊடுருவி இருக்கின்றது என்பதை தெளிவாக காட்டுகின்றது. இதேபோலத்தான் இலங்கையிலும் இடம்பெறுகின்ற ஆட்சி மாற்றத்தை யார் கையகப்படுத்தப் போகின்றார்கள் என்பதற்கு மிகப்பெரிய போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனினும் இலங்கை அரசுடன் தொடர்ச்சியாக அமெரிக்கா ஒரு தொடர்பை பேணிக் கொண்டே வருகின்றது. இந்த நிலையில் தங்களுக்கு கிடைக்கும் சந்தர்ப்பங்களை, வாய்ப்புகளை அமெரிக்கா ஒருபோதும் கைவிடுவதில்லை. குறிப்பாக இலங்கையிலேயே தென்னை அபிவிருத்திக்கு எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பில் கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் மேற்குலகத்தின் நகர்வுகள் அண்மை காலமாக தென்னாசிய பிராந்தியத்தை நோக்கியே காணப்படுகின்றது. குறிப்பாக அமெரிக்கா வருகின்றது எனும் போது இந்தியா பதற்றமடையும் நிலை ஏன் காணப்படுகின்றது என்பது அனைவரும் அறிந்ததே என்றும் பிரித்தானியாவில் இருக்கும் ராணுவ ஆய்வாளர் கலாநிதி ஆருஸ் தெரிவித்துள்ளார். 2025 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கான அமைச்சர்கள் மட்டத்திலான முன் கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க தலைமையில் ஆரம்பமாகியுள்ளது. குறித்து கலந்துரையாடல்கள் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி முதலாவதாக கல்வி அமைச்சின் வரவு செலவு திட்டம் தொடர்பான முன்மொழிவுகள் மீதான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுள்ளது. இதன்போது கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் குழுவினர் கலந்து கொண்டுள்ளனர். பல மதுபான ஆலைகள் மற்றும் மதுபான கடைகள் வரி செலுத்தாததால் 2025 ஆண்டிற்கான மதுவரி உரிமம் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாடளாவிய ரீதியில் சுமார் 4500 மதுபான நிறுவனங்கள் மற்றும் மதுபான சாலைகள் உள்ளதாகவும் தற்போது 2025 ஆண்டிற்கான உரிமங்களை சுமார் 200 பேருக்கு பெற்றுக்கொள்வதற்கான வரி அனுமதி அறிக்கைகளை உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திடமிருந்து மதுவரி திணைக்களம் பெற்றுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இந்த நிலையில் நிர்ணயிக்கப்பட்ட முறையில் வரி செலுத்தியவர்களின் அனுமதி அறிக்கைகளை உள்நாட்டு இறைவரி திணைக்களம் மதுவரி திணைக்களத்திற்கு வழங்கும் என மதுபான அனுமதி பத்திரம் பெறுவோர் சங்கத்தின் தவிசாளர் அஜித் உடுகம தெரிவித்துள்ளார். அத்தோடு இதுவரை செலுத்த வேண்டிய வரியை செலுத்தாதவர்களுக்கும் உரிய வரியை செலுத்தி அதற்கான தகுதிகளை பெற்று அனுமதி அறிக்கைகளை அனுப்புமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேவேளையில் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் கடந்த வருடங்களில் பல்வேறு முறைகளின் மூலம் காலால் திணைக்களத்திற்கு அனுமதி அறிக்கைகளை அனுப்பிய போதிலும் இந்த முறை அவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியாதது மதுவரி திணைக்களத்திற்கு அனுமதி அறிக்கைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கலாம் என அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய சாரதி அனுமதி பத்திரத்திற்கு பதிலாக புதிய டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக அறிமுகப்படுத்த அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. அமைச்சரவை கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரம் வழங்கப்படும் வரை தற்போதைய முறையை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தவும் அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட யோசனைகளை கருத்தில் கொண்டு இந்த டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரம் விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது.
தற்போது ஸ்மார்ட் அட்டை சாரதி அனுமதி பத்திர விநியோக ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் கடந்துள்ளது. இந்த நிலையில் குறித்த நிறுவனங்களுக்கு இடையேயான தரவு பரிமாற்ற வசதிகளை வழங்கி புதிய தொழில்நுட்பத்திற்கு அமைய உலகில் பல நாடுகளில் தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகின்ற டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரத்தை வழங்குவது சிறந்ததென அரசு கண்டறிந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மீண்டும் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு குழப்பம் விளைவிக்க வருவார் எனின் வாசலிலேயே வைத்து பாதுகாப்பு உத்தியோகர்களால் அவர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்படுவார் என்று யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கின்ற போது யாழ் போதனா வைத்தியசாலைக்கு வருகை தந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தான் தற்போது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்றும் தன்னை சார் என்று அழைக்குமாறு கூறி எம்மோடு முரண்பட்டார். அவரை சார் என்று அழைக்க முடியாது என்று பதிலளித்ததற்கு என்னை யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் பதவியிலிருந்து அகற்றுவேன் எனவும் நாடாளுமன்றத்திற்கு அழைத்து கேள்வி கேட்பேன் என்றும் கூறினார். அத்தோடு யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் உள்நுழைந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா குழப்பம் விளைவிப்பதற்கு இடமளிக்க முடியாது. மீண்டும் ஒருமுறை அவர் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு குழப்பம் விளைவிக்க முற்படுவாராயின் அவரை வாசலிலேயே வைத்து தடுத்து நிறுத்தப்பட்டு பாதுகாப்பு உத்தியோகர்களினால் போலீசாரிடம் ஒப்படைக்கப்படுவார் என குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் அனுகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் பதவியேற்றுள்ள நிலையில் ஊழலற்ற அரசாங்கத்தை நிலைநாட்டுவதாக அரசாங்கம் உறுதியெடுத்துள்ளது. அந்த வகையில் இந்த ஆட்சி மீதான நம்பிக்கை மக்களிடத்தில் இரு வகையான மாற்றங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. மக்களின் ஒரு சாரார் அனுர அரசாங்கம் கடந்த கால அரசாங்கத்தைப் போல மக்களால் துரத்தி அடிப்பதற்கு உள்ளாவர் என குறிப்பிடுகின்றனர். எனினும் மக்களின் மற்றொரு பகுதியினர் அனுர அரசாங்கம் தேர்தல் மேடைகளில் கொடுத்த வாக்குறுதிகளை தற்போது நிறைவேற்றி வருகின்றனர் எனவும் கடந்த அரசாங்கங்களை விட இந்த அரசாங்கத்தில் சில மாற்றங்கள் இடம்பெற்று வருகின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளனர். கனடா டொரண்டோவில் மருத்துவர்களுக்கு கடுமையான பற்றாக்குறை நிலைமை உருவாகியுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறிப்பாக குடும்ப நல மருத்துவத்துறையில் இவ்வாறு மருத்துவர்களுக்கு பற்றாக்குறை நிலவுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குடும்ப நல மருத்துவத்துறையில் போதியளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு புதிதாக மருத்துவத்துறையில் இணைந்து கொள்ளும் மருத்துவர்களும் குடும்ப நல மருத்துவத்துறையை தெரிவு செய்ததில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவர்களுக்கு உரிய சலுகைகள் வழங்கப்படுவதில்லை எனவும் இதனால் நோயாளர்கள் சிரமங்களை எதிர்கொள்ள நேரிடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.